வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இலக்கியம், அதாவது 4000 திவ்ய பிரபந்தம், அதை பற்றின குறிப்புகள் பார்க்கலாம். இதனுடைய நூற்குறிப்பு: தமிழகத்தின் பழம்பெரும் சமயங்களுள் ஒன்று வைணவம். வைணவம் திருமாலை முழு முதற் கடவுளாய் கொன்று போற்றும். 12 ஆழ்வார்கள் பாடருளிய தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை 12 ஆழ்வார்கள் எழுதியிருக்காங்க. அந்த பற்றின குறிப்புகளை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பே 4000 திவ்ய பிரபந்தம். அவையே வைணவ இலக்கியங்கள் என்று வழங்கப்படுகின்றன. அப்போ வைணவ இலக்கியங்கள்னாலும் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னாலும் ஒரே நூல் தான். 12 ஆழ்வார்களில் முதல் மூவர் இருண்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள். பிற ஆழ்வார்களில் பெரும்பான்மையானோர் கிபி 600 முதல் கிபி 900 வரை வாழ்ந்தவர்கள். ஓகே, இப்போ 12 ஆழ்வார்கள் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட்டு 2 ஆழ்வார் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீதி உள்ள ஆழ்வார்களை அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வாரோட ஊர் காஞ்சிபுரம். இவரது பாடல்களே முதல் திருவந்தாதி. அப்போ முதல் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். தாமரை பொய்கையில் பிறந்தால் பொய்கை ஆழ்வார் என்று பெயர் பெற்றவர். தாமரை பொய்கையில் பிறந்ததால் பொய்கை ஆழ்வார் என்ற பெயர் பெற்றவர். திருமால் அம்சத்தில் கண் போன்றவர் இவர். முதல் திருவந்தாதி என்னும் இவரின் பாக்கள் அந்தாதி தொடையிலும் நேரிசை வெண்பாவிலும் அமைந்தவை. முதல் திருவந்தாதி பாடல்கள் எவ்வாறு அமையப்பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதோடைய பாக்கள்னாலும் பாடல்கள்னாலும் ஒன்று தான். அந்தாதி தொடையிலும் நேரிசை வெண்பாவிலும் பாடப்பட்ட பாடல்கள் என்ன பாடல்கள்னாக்கா திருவந்தாதி, முதல் திருவந்தாதி. அடுத்து பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் இவருடைய ஊர் மாமல்லபுரம். இவரது பாடல்களே 2ஆம் திருவந்தாதி. அப்போ 2ஆம் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார். பூதமென்னும் சொல்லை கையாண்டதால் பூதத்தாழ்வார் என பெயர் பெற்றார். திருமால் அம்சத்தில் தலை போன்றவர். அதாவது இவர் பொய்கை ஆழ்வார் திருமால் அம்சத்தில் கண் போன்றவர். இவர் திருமால் அம்சத்தில் தலை போன்றவர். இவரது பாடல்கள் அந்தாதி தொடையிலும் வெண்பா யாப்பிலும் அமைந்திருக்கின்றன. இவருடைய பாடல்கள் எதுலன்னா வெண்பா பாடல்கள், வெண்பா இலக்கணம், யாப்பிலக்கணம், வெண்பா யாப்பிலும் அந்தாதி தொடைகளிலும் அமைந்திருக்கின்றன.